இதெல்லாம் க்ளோஸாக வச்சுக்கணும். இது வந்து கீழே வந்து இந்த மிஷின் ஃபிட் பண்ணிக்கலாம். அது வால்வே இந்த இருக்கு பார்த்தீங்களா, அது பண்ணலன்னு நினைக்கிறேன். பண்ணு இதை இந்த பக்கம் மாற்று, கிரிப்பாக டைட்டாக பிடிச்சிக்கும். அது டைல்ஸை தான் பிடிச்சிக்குது. என்னடா சவுண்டு? காற்று வருது. இது உள்ள பழத்தை போடு. இது உள்ள பழத்தை போட்டு நம்ம இதை சுற்றணும்னா, இது வாங்கி 6-7 வருஷம் ஆகுமாடா. இதோட ப்ரைஸ் வந்து 400 to 500 தான். இதை வாங்கி 6-7 வருஷம் ஆகுது தாராளமாக. இது பார்த்தீங்கன்னா ரிப்பேரும் ஆகலை, கரண்ட்டும் கிடையாது, ஃப்ரெஷ் ஜூஸும் கிடைக்கும். இது ஒன்ஸ் போட்டு இதில் உளுந்துரும். அது இந்த பக்கமாக திருப்பி அதை இன்னொரு வாட்டி போட்டு நாங்கள் திருப்பி ஜூஸ் எடுப்போம். போட்டு ரெண்டுத்தையும் கலந்துக்கணும். அது வந்து நல்லாயிருக்கும். பீட்ரூட்டு, கேரட்டு இந்த மாதிரி போட முடியாது, ஹார்டான ஐட்டம் போட முடியாது. சாஃப்டாக உள்ள இது பைனாப்பிள், வேறு என்னடா போடுவோம்? அதான் போட்டுக்கிட்டு இருக்குமே. அப்புறம் வேறு ஆரஞ்சு, சாத்துக்குடி இதெல்லாம் வந்து சூப்பராக வரும். நீ விடு, அது வரும். நீ பாட்டுக்கு ரொட்டேட் பண்ணு. இன்னும் கொஞ்சம் போட்டு ரொட்டேட் பண்ணும். உண்மையிலே யூஸ்ஃபுல்லான மிஷினு. 500 பிலோ ரேஞ்சுக்கு இது வாங்கினீங்கன்னா மிக்சியில் போட்டு இது பண்ணால். இன்னொன்று முக்கியமான விஷயம், இதில் கொட்டை அடிப்படவே படாது. இந்த சீடு வந்து அப்படியே இருக்கும், அந்த கசப்பு இதில் ஏறாது. அதனால் இது வந்து நல்லாயிருக்கும். வேணால் அப்பப்போ ஊற்றிக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படியே சாஞ்சிப்பிடும் சமயத்தில். இது வந்து கிரிப்பாக கீழே ஒட்டலை அப்படின்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றி அது மேலே இந்த வால்வை திருப்பி விட்டுட்டிங்கன்னா அப்படியே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். நல்லாயிருக்கும். அது பசங்களே இன்ட்ரெஸ்டாக செய்வானுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.